கார்த்திகை தீபம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தீபா உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பா அத்தையை சாக விட மாட்டேன். இந்த பரிகாரத்தை நிச்சயமா நான் செஞ்சுடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மீனாட்சி வராங்க. என்ன தீபா ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்குறாங்க. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அத்தைக்கு உடம்பு சரியில்லை. அதை நினச்சி தான் கவலையா இருக்கேங்கிறாங்க. இல்லையே இப்போ ஏதோ பரிகாரம் பண்ணணும், பண்ணியே ஆகணும், அத்தையை காப்பாற்றிடுவேன்னு சொன்னியே, எதனால் அப்படி சொன்னேன்னு கேட்குறாங்க. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அதை நினச்சிட்டே இருந்தேன். அதான் ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு நான் நினச்சேங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி தீபா. ஆமா நீ எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போனியே, எங்கே போனேன்னு கேட்குறாங்க. தீபா அப்படியே மென்று முழுங்குறாங்க. சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லாமல் தவிக்கிறாங்க. அது சரி, நீ போகும்போது கூட அம்மன் புடவை தானே கட்டிட்டு போனேன், இப்போ என்ன வேற புடவை கட்டிக்கிறியா, அம்மன் புடவை எங்கேன்னு கேட்குறாங்க. அதில் லேசாக கரை படிஞ்சிருச்சுக்கா, அதனால அதை கழட்டி வச்சிட்டேங்கிறாங்க. அப்படியா, அதுக்கப்புறம் தான் இந்த புடவையை மாற்றிட்டியா, அந்த அம்மன் புடவை எங்கே, இப்போ தான் அது அந்த கரைவெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் வந்துருச்சுல்ல, அந்த புடவை எங்கேன்னு சொல்லு, நானாவது போய் எடுத்துகிட்டு வரேங்கிறாங்க. கடையிலேயே வச்சுட்டு வந்துட்டியா தீபான்னு கேட்குறாங்க. அக்கா இல்லைக்கா நான் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன், நானே எடுத்துகிட்டு வரேங்கிறாங்க. தீபா சரி தீபா, அதை கண்டிப்பாக நீ எடுத்துகிட்டு வந்துரு. எனக்கு என்னமோ இது எதுவுமே சரியாக படலை. அம்மன் சரியில் கடை பறிஞ்சிச்சுன்னு வேற சொல்கிறேன், நீ தாலி வேற கழட்டி வச்சுட்டேன், இதெல்லாம் நல்லதாகவே எனக்கு தோணலை தீபா. நான் கெட்ட கனவு கண்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால தான் நான் உன்னை எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறேன். முதல்ல அம்மன் புடவை எடுத்துகிட்டு வந்துரு. கார்த்திகையால் நீ தாலி வாங்கிக்க தீபா. நீ இப்படி இருக்காத, நான் இப்படி தான் அசால்ட்டாக இருந்துட்டேன். நானும் ஆனந்தும் பிரியருக்கு முன்னாடி இப்படி தான் சில கனவுகளெல்லாம் அறிகுறிகளெல்லாம் எனக்கும் தெரிஞ்சது. ஆனால் நான் அசால்ட்டாக இருந்ததுனால தான் ரியா என்னோட வாழ்க்கையில் வந்துட்டா. அவள் வந்ததுனால தான் இப்போ அத்தைக்கு இவ்வளோ பிரச்சனையும் ஆயிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், நீயாவது எச்சரிக்கையாயிரு. நான் கண்ட கனவை நான் எப்படி சொல்லுவேன் தீபா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க மீனாட்சி. அக்கா நீங்கள் எந்த மாதிரி கனவு கண்டீங்கன்னு கேட்குறாங்க. அதுதான் சொன்னேனே தீபா, அது கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போய் நின்று யோசிக்கிறாங்க. எப்படி நான் சொல்லுவேன், கார்த்திக்கு உனக்கு நடுவில் ஏதோ ஒரு பொண்ணு குறுக்க வந்து நிற்கிறேன், அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கை மாதிரி ஆயிடுமோன்னு பயந்துட்டு தான் தீபா இவ்வளோ வக்கரியில் சொல்லிட்டு இருக்கிறேன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க மீனாட்சி. தீபா நான் சொன்னதை கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கோ, சீக்கிரமாக அந்த புடவையை எடுத்துகிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் கார்த்திகையால் நீ தாலி வாங்கிக்கோ, அதுதான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்கேருந்து போகிறாங்க. தீபா யோசிக்கிறாங்க. ஆமாம் அக்கா சொல்கிறதும் சரிதான், நம்ம கொஞ்சம் அசல்ட்டாக இருக்கக்கூடாது, இனிமேல் எல்லாமேலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க தீபா. ரம்யா அவங்க அப்பாவை காப் சாப்பிட சொல்கிறாங்க. இல்லைம்மா பரவாயில்ல, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். ஆமாம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போய் தீபாவோட மாமியாரை பார்க்க போகிறேன்னு சொன்னீங்க, அவங்க எப்படி இருக்காங்கங்கிறாங்க. அவங்க இன்னும் அப்படியே தான் இருக்காங்கப்பாங்கிறாங்க. நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகல, தீபா ஏதோ பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா, அவ கூட அந்த விஷயமா நான் வெளியில் போயிருந்தேன்ப்பாங்கிறாங்க ரம்யா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தீபாவுக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் நிற்கிற பாரு. ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படி தான் இருக்கணும். சினிமா ஹோட்டல் பீச்சுன்னு ஊர் சுற்றுறதெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு கஷ்டம் நஷ்டம்னு வரும்போது அவங்க கூட சப்போர்ட்டாக இருக்கிற பாரு. இப்படியே இதே மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், அதுதாம்மா ஆறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. மனசுக்குள்ளே ரம்யா நினைக்கிறாங்க, சாரிப்பா கார்த்தி எனக்கு கிடைக்கணும்னா தீபா உயிரோடவே இருக்கக்கூடாது, அவளை கொல்றதுக்கு தான் நானும் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ரம்யா. ரம்யா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், பெங்களூரில் என் ஃப்ரெண்டு இருக்குன்னு சொன்னனால அவனுக்கு தெரிஞ்ச ஒரு மாப்பிள்ளை பையன் இருக்கிறதா சொல்லியிருக்கான். அவனும் பிஸ்னஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறான். அதெல்லாம் நல்ல குடும்பமா, நீ லவ் பண்ணுறவர் லேபர் கார்த்தின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அது தீபாவோட புருஷன்னு தெரிஞ்சதும் நீ அது வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் வேறொரு மாப்பிள்ளை பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க. நீ என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அப்பா நான் கல்யாணம் வேண்டவே வேண்டானெல்லாம் சொல்லலை, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், தெரிஞ்சோ தெரியாமலோ நான் கார்த்தியை லவ் பண்ணிட்டேன், அவங்கள இப்போ மறக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிற, அதனால இன்னும் கொஞ்ச நாள் போட்டுங்கிறாங்க ரம்யா. எனக்கும் புரியுதுமா, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. இந்த அப்பா உயிரோடு இருக்கும்போது உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். எப்போ வேணாலும் எது வேணாலும் எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால தான் சீக்கிரமாக உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு நான் ஆசைப்படுறேங்கிறாங்க அவங்க அப்பா. அப்பா எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பீங்கப்பாங்கிறாங்க ரம்யா. கண்டதையெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காதீங்கப்பா, தைரியமாக இருங்கன்னு சொல்கிறாங்க ரம்யா. இல்லை உனக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருக்கணும், இதுவே ரொம்ப லேட்டு, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி பார்க்கணுமா, எனக்கு அதுதான் ஆசைங்கிறாங்க. உன் ஃப்ரெண்டு தீபா எல்லாம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கும்போது நீ மட்டும் கல்யாணம் இல்லாமல் இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க. அப்பா தீபா கூட இன்றைக்கி கல்யாணத்தை பற்றி பேசினா, அவங்க அத்தை குணமாகி வந்ததும் அவங்க மூலமாகவே எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ரம்யா. அந்த அம்மா குணமாகி வந்து உனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இன்னும் சந்தோஷம்தான். அந்த அம்மா சீக்கிரமாக குணமாகி வரணும், ஆண்டவ அருளால் சீக்கிரமாக வந்துட்டா ரொம்ப நல்லதுங்கிறாங்க. சரிப்பா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு ரம்யா அங்கேருந்து போகிறாங்க. ரம்யா போனதுமே அந்த தீபா கட்டிட்டு வந்து அந்த சாமி புடவையை எடுத்து பார்க்குறாங்க. ஏ தீபா, இந்த புடவை எனக்கு வந்த மாதிரி இனிமேல் இன்னும் கொஞ்சம் நாளையில் இந்த புடவையும் எனக்கே எப்போவுமே சொந்தமாக போகுது. அது மட்டும் இல்லை, உன் மாமியார் உனக்கு சாமி புடவை வாங்கி கொடுத்தாங்கன்னு நீ தம்பட்டை அடித்த மாதிரி உன் மாமியார் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் எனக்கு மாமியாராக போகிறாங்க. ரம்யா விஸ்வநாதங்கிற பேர் போய் ரம்யா கார்த்திக்னு பேர் வாங்க போகிறேங்கிறாங்க. இந்த புடவை மட்டும் உன்கிட்ட இருந்தால் அது ஞாபகப்படுத்திகிட்டே தான் இருக்கும், அதனால இது நெருப்பில் எறியறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போய் லைட்டர் எடுத்து பற்ற வச்சுட்டாங்க. புடவையில தீ வைக்கிற நேரம் பார்த்து கரெக்டாக அந்த சேகர் வந்துட்டாரு. மேடம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு வராங்க. யார்டா அது அப்படின்னு ரம்யா திரும்பி பார்க்குறாங்க. போலீஸ் சாமியாரா வேஷம் போட்ட சேகர் வந்து நிற்கிறாரு. இப்போ எதுக்கு
எங்கே வந்த, தேவைப்பட்டா நானே கூப்பிடுறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு வந்தேன்னு ரம்யா திட்டுறாங்க. மேடம் அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்குறாங்க சேகர். யார் சொன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு, இனிமேத்தான் கிளைமேக்ஸே இருக்கு. அந்த தீபாவை பரிகாரத்துக்கு சம்மதிக்க வச்சு மரப்பாய்க்குள்ள உள்ள உட்கார வச்சு அதை மூடி போட்டு ஆணி அடிச்சு ஆத்துக்குள்ள விடுற வரைக்கும் நீ தாண்டா ஹெல்ப் பண்ணி ஆகணுங்கிறாங்க. ஐயோ என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க, தீபாவை சம்மதிக்க வைக்கிறதுக்கு மட்டும் டிராமா போடுற மாதிரி இருந்துச்சு, இப்போ நம்ம வேற மாதிரி மாத்தி பேசுறீங்களே மேடம்னு கேட்குறாங்க. டேய் அதெல்லாம் டிராமாடா, அவன் மேல அக்கறை இருக்கிற மாதிரி பரிகாரம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா தான் அவளுக்கு அது மேல ரொம்ப ஆர்வம் வரும். அதனால தான் நான் அந்த இடத்துல உனக்கு எதிராக பேசிட்டு இருந்தேன். இப்போ அவளே பரிகாரம் வேண்டாம்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன்டா. அந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்ய வைக்கணும், அவளை தண்ணியில மிதக்க வச்சு அதோட அடிச்சுட்டு போக வைக்கணும், அவளோட பாடி கூட யார் கைக்குமே கிடைக்க கூடாது அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் திரும்பும்போது ஒரு நிமிஷம் இரு, அந்த தீபா கட்டி இந்த புடவையை நான் எரிக்க போகிறேன், அது எரிச்சதுக்கப்புறம் சாம்பலை கொண்டு நீ எங்கேயாவது கொட்டிடு. ரம்யா அந்த புடவையை எரிக்கிறதுக்கு போகிறாங்க. அந்த நேரம் சேகரும் சரின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பங்க பார்த்து யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க. யார் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஜன்னல் வழியாக போய் எட்டி பார்க்குறாங்க. தீபா வந்திருக்காங்க. அச்சோ தீபா எதுக்கு இங்கே வந்திருக்கா, சேகர் நீ போய் ஒளிஞ்சுக்கோ, அவள் வந்துட்டு போகிற வரைக்கும் நீ வந்துடாத, ஒளிஞ்சிருங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சேகர் அவசரமாக யாருக்கும் தெரியாமல் போய் ஒளிஞ்சுக்கலாம் ஒண்டிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. எந்த ஐடியாவுமே கிடைக்கல. அந்த ஓரத்தில் தீபா கட்டிட்டு வந்திருந்த அந்த புடவை தான் இருக்குது. அந்த புடவையை தூக்கிட்டு போய் அப்படியே முக்காடு போட்டு ஒரு மூலையில் உட்காந்துக்கிறாரு சேகர். ரம்யா கதவை திறக்கிறாங்க. அப்போ தீபா உள்ள வராங்க. வா தீபா வா உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன இன்னாத்துக்கு வந்திருக்கிறியா, அத்தைக்கு ஏதாவது பிரச்சனையாங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் என்னோட புடவையை வாங்கிட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க. தீபா எந்த புடவை தெரியாத மாதிரி கேட்குறாங்க ரம்யா. அதுதான் அம்மனுக்கு சாத்தின புடவையை நான் கட்டிக்கிட்டு வந்தேன்ல, அது கரையாயிடுச்சுன்னு கூட நான் கழட்டி வச்சனால அந்த புடவைங்கிறாங்க தீபா. அட அதுதான், அதுக்கு பதிலாக தானே நம்ம கடையில் போய் வேற புடவை மாற்றிக்கிட்டு வந்துட்டோமேங்கிறாங்க ரம்யா. திரும்பவும் எதுக்கு அந்த கரையான புடவையை கேட்குறேன்னு கேட்குறாங்க ரம்யா. சாமிக்கு சாத்தின புடவையை கட்டிட்டு இருந்ததுனால அதில் கரையாயிடுச்சுங்கிறதுனால நான் கழட்டிட்டனால அதனால மீனாட்சி அக்கா என் மேலே சரியான கோவமாக இருக்காங்க. சாமிக்கு சாத்தின புடவையில் கரையாயிடுச்சேன்னு அவங்க ஒரு ஏதோ சென்டிமெண்ட்டாக நினைக்கிறாங்க. கழுத்தில் இருக்கிற தாலியும் கழட்டிட்டு சாமிக்கு சாத்தின புடவையும் கழட்டி வச்சுட்டேன். இதெல்லாம் நல்லதுக்குன்னு எனக்கு தோணலை. அதனால என்னோட வாழ்க்கைக்கு ஏதோ ஆபத்து வருதுன்னு அக்கா பயப்படுறாங்க. அவங்க கனவுல எனக்கு யாரோ கெடுதல் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சாம். மீனாட்சி அக்கா வாழ்க்கையில் ரியா வந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு பொண்ணு வந்துருவான்னு என்கிட்ட சொல்ல மாட்டாம பாவம் அக்கா என்கிட்ட சூழ்ச்சமாக சொன்னாங்க. அந்த புடவையா, அதை எங்கே வச்சோன்னு தெரியலையேங்கிறாங்க ரம்யா. இல்லை நான் கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நாங்கள் புடவையை கழட்டி வச்சுட்டு வேறு புடவை மாற்றணும் இல்லையா, அந்த புடவை எங்கேன்னு கேட்டேன். அந்த புடவையை நீ தான் எடுத்துகிட்டு வந்ததா கடைக்காரர் சொன்னாங்கன்னு தீபா கேட்குறாங்க. அதனால தான் ரம்யா உங்ககிட்ட வந்து கேட்டு அந்த புடவையை வாங்கிட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க. அந்த புடவை இல்லாமல் வீட்டுக்கு போனால் அபசுகுணமாகவும் நினைப்பாங்க. மீனாட்சி அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த புடவையை நீ எங்கே வச்சுன்னு நல்லா ஞாபகப்படுத்தி பாரு ரம்யான்னு கேட்குறாங்க தீபா. ஓ அப்படி இருந்தால் அப்போ என் பெட்ரூமில் இருக்கும், வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த நேரம் மாடிப்படி ஏறும்போது கால் தட்டுது. தீபா குமிறாங்க, காலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் திருப்பி பார்க்குறாங்க. தீபாவோட புடவையை போற்றி குறுகுறுன்னு சேகர் முக்கில் உட்காந்துட்டு இருக்காங்க. இதை தீபா கவனிச்சதும் ரம்யா அங்கே பாரு, என் புடவை அங்கே இருக்கு பாருங்கிறாங்க. ரம்யாவும் சேர்ந்து பார்க்குறாங்க. தீபா அந்த புடவையை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ ரம்யா மனசு பதறுது. அச்சோ சேகர் அங்கே தான் ஒழிச்சிருக்கானே, தீபா பார்த்தான்னா நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாலே, இப்போ என்ன பண்ணுறது, போட்ட பிளான் எல்லாமே நாசம் ஆயிடுச்சேன்னு நினைக்கிறாங்க ரம்யா. தீபா போய் அந்த புடவையை எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்கும்போது அங்கே சிலிண்டரை மூடி வச்சிருக்கிறாங்க. அப்பாடா எப்படியோ தப்பிச்சோம் அப்படின்னு ரம்யா பெருமூச்சு விடுறாங்க. அங்கே தானே சேகர் கொண்டிருந்தா, எப்படி அவன் போனான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தீபா கையில் புடவையோடு வந்து நிற்கிறாங்க. சாரி தீபா, பிஸ்னஸ் பிரச்சனை இல்லை, நான் புடவை எடுத்துகிட்டு வந்ததையே மறந்துட்டேங்கிறாங்க. சரி விடு, புடவை கிடைச்சதே எனக்கு சந்தோஷம் தாங்கிறாங்க தீபா. ரம்யாவோட அப்பா வந்து தீபா கிட்ட விசாரிக்கிறாங்க. அத்தை எப்படி இருக்காங்க, ஆப்ரேஷன் முடிஞ்சுதான்னு கேட்குறாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டாக்டர் வெளியில் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான்ப்பா தெரியும் அத்தை இன்னும் அப்படியே தான் இருக்காங்கிறாங்க தீபா. உன் அத்தைக்காக பரிகாரம் செய்ய போகிறதா ரம்யா சொன்னா, அது ஒரு நல்ல விஷயந்தாம்மா. டாக்டரால் கைவிடப்பட்டது கடவுளால் கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க, நீ தைரியமாக இரு, உங்கள் அத்தை கண்டிப்பாக குணமாகி வருவாங்கங்கிறாங்க. ஆமாப்பா, அத்தை எனக்கு அம்மா மாதிரி, அவங்க நிச்சயமாக குணமாகி வரணுங்கிறாங்க தீபா. அம்மா இன்னொரு விஷயம் சொன்னா, உங்கள் அத்தை குணமாகி வந்ததும் நீ ரம்யாவுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்க்க போகிறதா சொன்னியாமே, உனக்கு சின்ன வயசாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய மனசு, இப்படி ஒரு சூழ்நிலையிலும் கூட ரம்யாவோட கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறியா, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குதுங்கிறாங்க. இப்போ சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ, அம்மாவுக்கு கல்யாணம் நடக்கும்போது நீ தான் உன் கையால் அவளுக்கு தாலி எடுத்து கொடுக்கணும் சரியா அப்படின்னு கேட்குறாங்க. மனசில் உள்ளது தானே வெளியே வரும்னு ரம்யா மனசுல இருக்கிறத அப்படியே கொட்டிடுறாங்க. அவ தான் அவ தாலிவே கொடுக்க போறாளே அப்படிங்கிறாங்க ரம்யா. தீபா ஏதோ ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அச்சோ, அவ தான் தாலி எடுத்து கொடுக்க போறான்னு சொல்றதுக்கு பதிலா அவ தாலி தான் கொடுக்க போறாளேன்னு நான் வாய் தவறி சொல்லிட்டேன்னு ரம்யா சமாளிக்கிறாங்க. தீபா சாரி, வாய் தவறி சொல்லிட்டேங்கிறாங்க. பரவாயில்லைங்கிறாங்க. சரி நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் என் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கிருந்து போயிடுறாங்க. அம்மா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், சாமியார் சொன்ன பரிகாரத்தை நான் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்கிறாங்க. ஏய் உனக்கு என்னடி பைத்தியமா, ஏய் அந்த சாமியார் ஆண்டியை காப்பாத்துறதுக்காக உன்னை பரிகாரம் பண்ண சொல்கிறான், உனக்கு ஆண்டி முக்கியங்கிற மாதிரி நீ எனக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க ரம்யா. பரிகாரங்கிற பேரில் நான் உன்னை இழக்க தயாராக இல்லை, நீ அதை பற்றி பேசாதீங்கிறாங்க ரம்யா. இல்லாமோ நீ என்னை பற்றி யோசிக்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அத்தையை காப்பாற்றுறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குன்னா அதை ஏன் நம்ம செய்யக்கூடாது, நான் செய்ய போகிற பரிகாரத்தால் அத்தையும் பொழைச்சி வந்துடுவாங்க, நான் கழட்டி வச்ச தாலி அவர் கையால் என் கழுத்தில் ஏறுமல, அதுக்கான பரிகாரத்தை நான் எப்படியும் செஞ்சுதான் ஆகணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணு அம்மா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க தீபா. ரம்யாவும் வேண்டாம் மனசோட சொல்கிற மாதிரி சரி ஏற்பாடு பண்ணுறேங்கிறாங்க. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு தீபா அங்கேருந்து புடவையோடு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அபிராமிக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்குது. மறுபடியும்
2வது குண்டு எடுத்திருக்காங்க. அங்கேருந்து நர்ஸ் வெளியில் வராங்க. மீனாட்சி கேட்குறாங்க, எங்கள் அத்தைக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதா, நல்லா இருக்காங்களான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம், டாக்டர் தான் கேட்கணுன்ட்டு போகிறாங்க. சார் டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. கார்த்திங்கிறது யாரு, போங்க சார் போய் டாக்டர் பாருங்கிறாங்க. கார்த்தி டாக்டர் பார்க்க போகிறாங்க. டாக்டர் எதுக்கு கார்த்தியை கூப்பிட்டுருக்காங்க, ஆப்ரேஷனில் ஏதாவது பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு அருண் ஆனந்த் 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆப்ரேஷனில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் இப்போவே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. சரி எதுக்கு இப்போ நம்ம பேசிக்கிட்டு, கார்த்தி போய் டாக்டரை பார்த்துட்டு வந்தால் என்னென்னு தெரிஞ்சிட்டு போகுது, கொஞ்சம் அமைதியாக இருங்கிறாங்க மீனாட்சி. கார்த்தி டாக்டரை போய் பார்க்குறாங்க. டாக்டரை பார்த்ததும், இந்தாங்க உங்கள் அம்மா உடம்புலேருந்து 3 புல்லட்டையும் நாங்கள் எடுத்துட்டோம், அந்த புல்லட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டு எடுத்து காட்டுறாங்க. டாக்டர் இப்போ அம்மா எப்படி இருக்காங்க, அவங்கள போய் நாங்கள் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க கார்த்தி. அதை பற்றி பேசுறதுக்கு தான் நான் உங்களை இப்போ கூப்பிட்டேன். எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறமா இந்த ஆப்ரேஷனை நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கோம். உங்கள் அம்மாவோட ஹெல்த்து இப்போ முன்னே இருந்ததை விட ரொம்ப மோசமாக இருக்குது. டாக்டர் என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்கன்னு கார்த்தி கேட்குறாங்க. நான் தான் சொன்னனால ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க பொழைக்கிறதுக்கு 20% தான் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னனால 2 குண்டு வயிற்றில் பாஞ்சிருக்கும் போதே பொழைக்கிறதே கஷ்டம். இருந்தாலும் நம்பிக்கையோடு தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும். இருந்தாலும் சக்ஸஸ் ஆகலை. அவங்க இனிமேல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதும் ஒன்று தான், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதும் ஒன்று தானே டாக்டர் சொல்லிடுறாங்க. அம்மா இனிமேல் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு தான் சொல்கிறீங்களா டாக்டர்னு கார்த்தி கேட்குறாங்க. ஆமாம் கிட்டத்தட்ட அப்படி தானே வச்சுக்கோங்களேங்கிறாங்க டாக்டர். கார்த்தி கண்ணில் இருந்தும் மாலையாக கண்ணீர் போயிட்டு இருக்குது. டாக்டர் என்ன ஆறுதல் சொல்றதுனே தெரியாம அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மாங்கிற உறவு அவ்வளவுதானான்னு அழுகுறாங்க கார்த்தி. கார்த்திக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய தீபா முட்டாள்தனமா ரம்யாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க ஒரு பரிகாரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. எந்த ரூபத்துல அபிராமியை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வர சொல்ல பார்க்கலாம்.